போன முறையே சந்திப்பாருன்னு டாக் இருந்தது. நடக்கல. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில தன்னுடைய சகோதரர் திரு மு.க. அழகிரிய சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அவருடைய வீட்டுக்கு, அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அதனால திமுகவினர் உற்சாகங்க. குறிப்பா அழகிரி அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்பவே ஹாப்பிங்க. ஒரு காலத்துல எதிரும் புதிருமாக பயணிச்சவங்க இன்னைக்கு அதெல்லாம் கடந்து சகோதரர்கள் 2 பேரும் சந்திச்சதுங்கிறது, அவங்க வீட்டுக்கு போனது அப்படிங்கிறது கூடுதல் உருக்கமாக இருந்தது அப்படிங்கிறாங்க மதுரை வட்டார திமுகவுடைய உடன்பிறப்புகள். முக்கியமா திரு துரை தயாநிதி அழகிரி அவர்களுடைய மகன். அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாக அமெரிக்கால சிகிச்சை எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்பதான் ஊர் திரும்பி இருக்காரு. அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சாரு மு.க. ஸ்டாலின். பேச்சு பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு அழகிரி. அதன் தொடர்ச்சியாக அண்ணன் வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்படியே அரசியல் பக்கமும் டாக்கு திரும்பினது. ரொம்ப சூப்பரா கட்சி, ஆட்சி 2யும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இதுக்கு மேல பெருசா அரசியல் அந்த ஆர்வம்லாம் எதுவுமே இல்ல. நான் உறுதியா சொல்றேன். அதே நேரத்துல ஒரு சின்ன கோரிக்கை தான் அப்படின்னு அழகிரி கேட்டிருக்காரு. சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலினும் தெரிவிக்க, என்னுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதாலேயே பலர் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலும் போயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் சரியானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறுபடியும் பொறுப்புகள் கொடுக்கணும். அவங்களையும் இணைச்சிக்கணும். நான் எந்த இடத்திலும் இந்த பொது அரசியலுக்கு நான் வரல. உறுதியா சொல்றேன் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. நிச்சயமா பண்ணிடலாம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க.